Hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு beads எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு sewing thread same color cloth ஓட same colorல இருக்கிற sewing thread tailoring thread எடுத்துக்கணும். ஆனா நான் இன்னைக்கு வேற கலர் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா because உங்களுக்கு தெரியணும்ன்றதுனால single strand போட்டு knot போட்டுக்கோங்க. நான் bead எடுத்து வச்சிருக்கேன். So bead எப்படி எடுக்கணும் அப்படினா see இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹூக்கு மேல இருக்கிற மாதிரி கீழ வச்சிராதீங்க மேல வச்சு இத இந்த பீட்ல இருக்கிற ஹோல்ல போட்டு இந்த ஒரு ஃபிங்கர்னால பிடிச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம செயின் ஸ்டிட்ச்க்கு எப்படி ஆரம்பிப்போமோ அது மாதிரி ஆரம்பிச்சு பிடிச்சிட்டு இப்போ நீங்க இத இன்சர்ட் பண்ணிட்டு இத கீழ இருக்கிற நூலால பிடிச்சு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சோ எதுல எங்க முடியறதோ அந்த இடத்துல நீங்க சோ கொஞ்சம் பெருசா எடுத்து வைங்க அந்த ஹோல நூலை பெருசா வச்சிட்டு இப்போ திருப்பியும் நீங்க நீடல்னால பிடிச்சிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணா போட்டு பாப்போம். சின்னதா வச்சீங்கன்னா அது போய்டும் கீழ, அதனால தான். இப்போ பாருங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹூக் வந்து மேல இருக்க மாதிரியும் நீங்க வந்து இந்த ஹோல்ல வந்து இது பிடிச்சு இப்போ நீங்க இப்போ இந்த நூலை வந்து இந்த ஹூக்கால பிடிச்சிட்டு இத உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழ இருக்கிற நூலை பிடிச்சு இழுத்துட்டு சோ பெருசா வச்சிட்டு திருப்பியும் இதே மாதிரி நீங்க இந்த ஹூ கொண்டி பாத்துக்கோங்க கீழ வைக்காத மாதிரி மேலேயே வச்சிட்டு இருக்க மாதிரி ஏன்னா கீழ விழாம இருக்கணும். பீடியும் கிராப் பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகணும் அண்ட் தென் த்ரெட்டும் பிடிக்கிறதுக்கு அந்த ஹூக் தான் பண்ணணும். அதனால நீங்க அது வந்து ஹூக்க மேலேயே இருக்க மாதிரி அப்புறம் ஃபிங்கர்னால பிடிச்சுக்கோங்க அந்த பீடை. சோ திருப்பியும் கீழ இருக்கிற நூலை தான் நீங்க பிடிச்சு இழுக்கணும். அப்புறம் இது பெருசாக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு எப்படி லோடிங் போடுறதுன்னு கத்து கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்த ஹூக்கு மேல இருக்கணும். சோ அஞ்சு
எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போது ஒன்று போட்டுட்டு இப்போ திருப்பியும் லோடிங். நான் இப்போது உங்களுக்கு ரெண்டாக எப்படி போடுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். ஸோ நம்ம ரெண்டு ஒண்டி எடுத்துக்கலாம். பிடிச்சிட்டு ரெண்டுத்தை இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் 3 நாள்லாம் போடாதீங்க. 3 நாள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டராக இருக்கிறத தூக்கிட்டு நிற்கும். ஸோ திருப்பியும் இப்போ லோடிங் பண்ணுறதுக்கு லோடிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு சிங்கிளாகவே போடுறேன். ஏன்னா டபுளாக போட்டால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான். ஸோ 4 எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒன்றா போடுறேன். மீதி ரெஸ்ட்டை நான் பிடிச்சிட்ருக்கேன். ஸோ அடுத்தது 1 போடுறேன். ஸோ திருப்பியும் 1 போட்டுட்டு திருப்பியும் 2 போட்டுட்டு ஸோ ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம யூஸ்வலாக நாட் போடுவோம். அப்படி நாட் போட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுது. இன்றைக்கி நம்ம எப்படி பீட்ஸ் எப்படி போடுறது ஒன்றா போடுறது ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்புறம் லோடிங் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். லோடிங் பண்ணுறது எப்படி பண்ணுறது, ஹூக்கை மேலே இருக்க மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ 4 or 5 எடுத்துகிட்டு ஒன்றாவும் போட்டோம், 2ஆவும் போட்டுட்டோம். லாஸ்ட்டில் செயின் ஸ்டிச். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது இந்த பீடோட ஹோலுக்கு பக்கத்தில் நம்ம முடிச்சுட்டு அதே மாதிரி செயின் ஸ்டிச் மாதிரி தான் பண்ணணும். Thank you for watching the video. Hope you like it. Please like, subscribe and share the video. Thank you.